கூர்வாளின் அரசியல் அலசல். ஜனாதிபதி தேர்தல் நடக்கப் போகும் அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான காய் நகர்த்தல்கள். ஒரு புறம் மூடிய அறைகளுக்குள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்க, மறுபுறத்தால் அந்த முயற்சிகள் தோல்வி கண்டு தேர்தலை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதில் வெற்றி பெறுவதற்கான எதிர்க்கட்சிகளை பிளவுபடுத்தும் சூழ்ச்சிகளும் எம்பிக்களை வளைத்து போடும் பேரம் பேசுதல்களும் தீவிரம் பெற்றுள்ளதால் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. அரசியல் சூதாட்டத்திற்குள்ள நரியான ஐக்கிய தேசிய கட்சி தலைவரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்ஷக்களின் குடும்ப கட்சியான பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கும் ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசநாயக்கவுக்கும் இடையில் நடக்கும் இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்டம் அபாரமாகவே உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் பணபலமும் அதிகார பலமும் அரசியல் களத்தில் புகுந்து விளையாடுகின்றன. சிறப்பு சலுகைகளும் நிதி ஒதுக்கீடுகளும் அள்ளி வழங்கப்படுகின்றன. இதனால் எதிர்க்கட்சிகள் பிளவுபடுத்தப்படுகின்றன. எம்பிக்கள் தட்டி தூக்கப்படுகின்றனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக பிரசார போரில் ஈடுபட வேண்டிய நேரத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் கட்சிகளின் தலைவர்களும் தமது கட்சியையும் தமது எம்பிக்களையும் பாதுகாக்க தற்பாதுகாப்பு போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தனது ஜனாதிபதி கனவை கலைத்த சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியையும் தனது கட்சியையும் தன்னையும் முகவரியற்றவர்களாக்கிய ராஜபக்ஷக்களின் பொதுஜன பெரமுனவையும் இலக்கு வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆடும் ஆட்டத்தினால் இவ்விரு கட்சிகளும் பிளவடைந்தும் பலவீனமடைந்தும் வருகின்றன. இவ்விரு கட்சிகளுக்குள் இருக்கும் தனது சிலிப்பர் செல்களை வைத்து ரணில் விக்ரமசிங்க தனது ஆட்டத்தை காண கச்சிதமாக முன்னெடுத்து வருகின்றார். ரணில் விக்ரமசிங்கவின் இந்த ஆட்டத்தில் ராஜபக்ஷக்களின் பொதுஜன பெரமுன கட்சிதான் தனது கர்மாவை அதிகம் அனுபவிக்க தொடங்கியுள்ளது. ராஜபக்ஷவினரும் அவர்களின் கட்சியான பொதுஜன பெரமுனவும் ஆட்சியிலும் அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்தியிருந்த காலப்பகுதியில் ஏனைய கட்சிகளை பிளவுபடுத்தியும் எம்பிக்களை விலைக்கு வாங்கியும் இன்னும் சில எம்பிக்களை வழக்குகளை போட்டு அச்சுறுத்தி தமது பக்கத்துக்கு இழுத்தும் அரசியலில் ஆட்டம் காட்டியிருந்தனர். ராஜபக்ஷக்களின் இந்த அரசியல் ஆட்டத்தினால் அப்போது அதிகமாக பாதிக்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சிதான். 2007ஆம் ஆண்டில் கட்சியின் பிரதித் தலைவர் கரு ஜெயசூரிய உள்ளிட்ட 17 எம்பிக்களை ஒரேயடியாக ராஜபக்ஷக்கள் பிரித்தெடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் வீழ்ச்சிக்கு அடித்தளமிட்டனர். ஐக்கிய தேசிய கட்சியுடன் மட்டும் ராஜபக்ஷக்களின் ஆட்டம் முடியவில்லை. ஜேவிபியையும் உடைத்தார்கள். அக்கட்சியைச் சேர்ந்த விமல் வீரவன்ச, நந்தன குணதிலக உள்ளிட்ட சிலரையும் தம் வசப்படுத்தினர். அதே போன்றே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பியசேன வியாழேந்திரன் எம்பிக்களை கூட பிரித்தெடுக்கும் அளவுக்கு ராஜபக்ஷக்களின் ஆட்டம் அமோகமாகவிருந்தது. கட்சிகளும் ராஜபக்ஷக்களிடம் சரணடைந்ததால் ராஜபக்ஷக்கள் தமது குடும்ப கட்சியையும் குடும்ப ஆட்சியையும் நாட்டில் நிலைநிறுத்தினர். கட்சி உடைப்புகள், எம்பிக்களை விலைக்கு வாங்குதல் போன்ற சூழ்ச்சிகளினால் அரசியலில் அசுர பலமடைந்த ராஜபக்ஷக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல், ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என 3/2 பெரும்பான்மை பலத்துடன் பெருவெற்றி பெற்றதுடன் தமக்கு ஏற்றவாறு அரசியலமைப்பு திருத்தங்களையும் கொண்டு வந்து ஒரு அசைக்க முடியாத குடும்ப ஆட்சியையே நடத்தினர். ஆனால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது போல் ராஜபக்ஷக்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கவும் தம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் அன்று செய்த வினைகளின் கர்மா இன்று அவர்களையே அவர்களினால் பாதிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க மூலமாக தாக்குகின்றது. தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷக்களை பிளவுபடுத்தி மொட்டு கட்சியை சிதைத்து வருகின்றார். ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கத்தால் ராஜபக்ஷக்களின் மொட்டுவை விரிய விடாமல் வாட வைக்க, அதன் விளைவாக செத்த பிணத்திலிருந்து உண்ணிகள் விலகுவது போன்று மொட்டு கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்த விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி, உதய கம்மன்பில தலைமையிலான பிவிருது ஹெல உருமய, வாசுதேவ நாணயக்கார தலைமையிலான ஜனநாயக இடதுசாரி முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி, லங்கா சமசமாஜ கட்சி, யுத்துகம அமைப்பு என்பனவும் ராஜபக்ஷக்களை கைவிட்டு வெளியேறி புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. அதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல் சலுகைகளுக்காகவும் அரசியல் அழுத்தங்கள் காரணமாகவும் ராஜபக்ஷக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் இணைந்த 7 பங்காளி கட்சிகளான தற்போது அமைச்சரவையிலும் பாராளுமன்றத்திலும் அங்கம் வகிக்கும் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையிலான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான EBDP இராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகம், அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அணி, அதாவுல்லா எம்பி தலைமையிலான தேசிய காங்கிரஸ் முன்னாள்
பிரதியமைச்சர் கருணா அம்மான் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி என்பன தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்து அவரிடம் சரணடைந்துள்ளன. அது மட்டுமன்றி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி கனவை கலைத்த அவரின் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியை அரசியலில் காணாமல் செய்த சஜித் பிரேமதாச தலைமையிலான பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்களான சம்பிக்க ரணவக்க, ராஜித சேனாரத்ன, சரத் பொன்சேகா உள்ளிட்ட பலரும் ரணில் விக்ரமசிங்க பக்கம் செல்வதற்கான பேரம் பேசுதல்களில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் மட்டுமன்றி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பவற்றின் எம்பிக்கள் சிலருடனும் பேரம் பேசுதல்களில் ரணில் விக்ரமசிங்க ஈடுபட்டுள்ளதுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் பிளவுகளை ஏற்படுத்தி ஆதரவான அணி ஒன்றையும் உருவாக்கியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க உயர் நீதிமன்றம் மறுத்துள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது பெருமளவுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்னும் பல அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் துரோகத்தனங்களும் கட்சி தாவல்களும் பிளவுபடுத்தல்களும் இடம்பெறுவதற்கான அரசியல் கள நிலைமைகளே காணப்படுகின்றன. கூர்வாளின் அரசியல் அலசல்.